ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மீ கார்டன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேங்க. நீங்களும் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டு அத்தி மரமும் இப்படி கொத்து கொத்தாக காய்க்கணுன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தாங்க. டெய்லி இதுக்கு காய்கறி கழுவுற தண்ணியும், அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல வெயில் வேணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கஞ்சி தண்ணியை தண்ணியில் கலந்து ஊற்றுங்க. என்னென்னலாம் கழுவி ஊற்றுறீங்களோ கழுவி ஊற்றுறோன்னு சொல்கிறாங்க தெரியுமா? ஆனால் மனுஷனுக்கு கழுவி ஊற்றி கெட்ட பேர் வாங்கிறத விட வீட்டில் இருக்கிறத கழுவி செடிகளுக்கு ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குங்க. ஸோ அப்படி கழுவி ஊற்றி வளர்த்த செடி தான் இந்த அத்தி மரம். ஸோ எவ்வளோ காய்கள் இருக்குது பாருங்கள். அதனால் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற அத்தி மரத்துக்கு கழுவி ஊற்றுங்க. உங்கள் வீட்டு செடியும் இவ்வளோ அழகாக காய்க்கும். ரெண்டாவது என்னென்னா நல்ல வெயில் வேணுங்க. அத்தி மரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல வெயிலாக இருக்கிற இடத்துல வச்சிங்கன்னா உங்களுக்கு அது நல்லா காய்க்கும். ஓகேவா? இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனிடம் வேண்டுகிறேன் உங்களுக்காக. ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பாய்.